ஓம் சாந்தி. இறைவனுடன் உரையாடல் தொடர்ச்சி. கேள்வி எண் 33. மிக இனிய தந்தையே, சம்பூர்ண நிலை என்பது என்ன? இனிய குழந்தைகளே, தற்சமயத்தில் சூழ்நிலைக்கு தக்கபடி நீங்கள் அன்பு சொரூபமாக இருக்க வேண்டும். அதே நேரம், அதே அளவு நீங்கள் சக்தி சொரூபமாகவும் இருக்க வேண்டும். இரண்டும் ஒரே நேரத்தில் சரி சமமாக இருக்க வேண்டும். இதுவே ஒரு சக்தியின் கடைசி சம்பூர்ண நிலையின் அடையாளமாக இருக்கிறது. நீங்கள் உங்களை விருந்தாளியாக கருதும்போது எல்லோரும் நினைவு கூறும் கடைசி சம்பூர்ண நிலையை பெற முடியும். அப்போது நீங்கள் உடலில் இருந்தாலும் அவ்யக்த நிலையில் தொடர்ந்து இருக்க முடியும். ஒரு விருந்தாளிக்கு யார் மீதும் எவ்வித பற்றுதலும் இருப்பதில்லை. கேள்வி எண் 34. மிக இனிய தந்தையே, சம்பூர்ண நிலையை அடைவது எப்படி? இனிய குழந்தைகளே, சில நேரங்களில் மேகங்கள் நட்சத்திரங்களுக்கு முன்னால் வருவதுண்டு. சில நேரங்களில் நட்சத்திரங்கள் தங்கள் நிலையை மாற்றிக்கொள்கின்றன. சில நேரங்களில் அவைகள் விழுந்தும் விடுகிறது. அவைகள் சில நேரங்களில் மிக உயர்வாகவும் சில நேரங்களில் இடையிலும் சில நேரங்களில் மிக தாழ்வாகவும் இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். எனவே உங்கள் நிலையை மாற்றாதீர்கள். நீங்கள் உங்கள் நிலையை மாற்றினால் அது முன்னேறிச் செல்வதாக இருக்க வேண்டும். மாறாக கீழே வரக்கூடாது. உங்கள் சம்பூர்ண ஆதி அந்தமற்ற நிறை நிலையை நோக்கி தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே இருங்கள். அப்படிப்பட்ட நட்சத்திரமாக மாறுங்கள். யார் முழுமையாக தங்கள் உடல், மனம், செல்வம், உறவு மற்றும் நேரத்தை அர்ப்பணித்திருக்கிறார்களோ அவர்களே முழு சம்பூர்ணம் ஆனவர். நீங்கள் உங்கள் மனதை அர்ப்பணித்து விட்டீர்கள் என்றால் அதை ஸ்ரீமத்திற்கு புறம்பாக பயன்படுத்த முடியாது. ஸ்ரீமத் படி உங்கள் செல்வத்தை பயன்படுத்துவது எளிது. உங்கள் உடலை பயன்படுத்துவதும் எளிது. ஆனால் மனது ஒரு எண்ணத்தை கூட ஸ்ரீமத்திற்கு புறம்பாக எழுப்பாத நிலையே சம்பூர்ண நிலை என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் மன்மனா பவ என்பது முக்கிய மந்திரமாக இருக்கிறது. உங்கள் மனம் முழுமையாக அர்ப்பணமாகிவிட்டால் உங்களால்
உங்கள் உடல், மனம், செல்வம், உறவு மற்றும் நேரம் ஆகியவற்றை ஒருவரை நோக்கி உடனடியாக திருப்ப முடியும். எனவே மனதை அர்ப்பணிப்பதே முக்கிய விஷயமாக இருக்கிறது. அதாவது வீணான மற்றும் கெட்ட எண்ணங்களை அர்ப்பணித்து விடுங்கள். அதுவே முழுமையான விட்டில் பூச்சியின் அடையாளமாக இருக்கிறது. முழுமையாக அர்ப்பணம் ஆனவர்கள் பாப்தாதாவின் குணங்களையும் செயல்களையும் அவரோடு இருக்கும் உறவுகளையும் அன்றி வேறெதையும் தங்கள் மனதில் நினைக்க மாட்டார்கள். சில நேரங்களில் நீங்கள் ஸ்ரீமத்தோடு உங்கள் மன்மத் எனப்படும் மன வலிகளையும் உங்கள் தேக உணர்வின் வலிகளையும் கலந்து விடுகிறீர்கள். அதனால்தான் உங்களால் நிரந்தரமாக கர்மாதீத்த நிலையை அல்லது அவ்யக்த நிலையை பராமரிக்க முடிவதில்லை. மனம் பல சுவைகளை சுவைக்கிறது. அதனால் அதன் நிலையும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அது எப்போதும் ஒன்றையே சுவைத்து கொண்டிருந்தால் அது எப்போதும் ஒரே நிலையிலேயே இருக்கும். நான் ஒரு புள்ளி, பாபாவும் புள்ளியாக இருக்கிறார் என நினைப்பது மிக எளிய விஷயம். ஆனால் அவர் புள்ளியாக இருப்பதோடு கூடவே கடலாகவும் இருக்கிறார். எனவே புள்ளி மற்றும் கடல் ஆகியவை குழந்தைகள் மற்றும் தந்தையின் அறிமுகமாக இருக்கிறது. இந்த இரண்டு வார்த்தைகளையும் நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் நீங்கள் எளிதில் சம்பூர்ண நிலையை எட்டி விடுவீர்கள். எனவே புள்ளியை நினைவு செய்வது என்பது ஒரு எளிய விஷயம். ஆனால் அதற்குள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. அந்த ஒருவரை மட்டும் நினைப்பது உறுதியான நிலை. அவருடைய வழிப்படி மட்டும் நடப்பது அவருடைய காரியத்தில் உதவியாளராக இருப்பது. அந்த ஒருவரோடு தொடர்புடைய அனைத்தையும் நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் வெகு விரைவாக முன்னேறி செல்வீர்கள். ஒரு முற்றுப்புள்ளி மட்டும் வையுங்கள். அதை தாண்டி செல்வதற்கான அவசியம் எதுவும் இல்லை. நீங்கள் விரிவாக செல்ல வேண்டும் என்றால் அது சேவைக்காக மட்டும் செல்ல வேண்டும். நீங்கள் சேவையில் ஈடுபடவில்லை என்றால் உங்கள் புத்தியை அந்த ஒரு புள்ளியை நினைவு செய்வதைத் தவிர வேறு எதற்கும் பயன்படுத்த வேண்டியதில்லை. இந்த விஷயங்களை எல்லாம் நினைவில் கொண்டு செயல்பட்டால் நீங்கள் எளிதில் சம்பூர்ண நிலையை அடைந்து விடுவீர்கள். ஓம் சாந்தி. இறைவனுடன் உரையாடல் தொடர்ச்சி. கேள்வி எண் 37. மிக இனிய தந்தையே, விதை நிலையிலும் அவ்யக்த நிலையிலும் எப்போதும் இருப்பதற்கு வழிகள் யாவை? இனிய குழந்தைகளே, நீங்கள் யோகத்தில் அமரும்போது விதை நிலையில் உறுதியாக
நிலைத்திருந்தால் நீங்கள் ஞானக் கடலை கடைய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நடக்கும்போதும் குளிக்கும்போதும் சாப்பிடும்போதும் என எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் ஞான கடலை கடையலாம். இதயபூர்வமான உரையாடல்களுக்காக அமிர்த வேளை நேரம் நிச்சயிக்கப்பட்டு உள்ளது. அதேபோல நீங்கள் அமரும்போது புள்ளி உணர்வில் உங்களை நிலைக்க செய்ய சற்று நேரம் செலவழியுங்கள். பின்னர் மனம் விட்டு பேசுங்கள். உங்களால் ஒரு நிலையில் நீண்ட நேரம் உறுதியாக இருக்க முடியவில்லை என்றால் இரண்டாம் நிலையை, அதாவது மனம் விட்டு பேசுவது என்பதை பிடித்து கொள்ளுங்கள். ஆனால் நடப்பது என்னவென்றால், இதயபூர்வமாக உரையாடுவதும் ஞானக்கடலை கடைவதும் எளிதாக இருப்பதால் அதை நீங்கள் உடனே செய்து விடுகிறீர்கள். புள்ளி நிலையில் உங்களை நிலைநிறுத்துவது கடினமாக இருப்பதால் அதற்கு மிக குறைந்த அளவே கவனம் கொடுக்கிறீர்கள். ஆனால் அந்த நிலையில் இருப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. உடலற்ற நிலையை பயிற்சி செய்வதாலும் புள்ளி உணர்வில் நிலையாக இருப்பதாலும் நீங்கள் உங்கள் அவ்யக்த நிலையை நிரந்தரமாக்க முடியும். இல்லையென்றால் நீங்கள் அடிக்கடி உடல் உணர்விற்கு ஆளாக நேரிடும். உங்களால் உங்கள் உடலின் உணர்வை மறக்க முடிய வேண்டும். அமிர்த வேளை அதை அறிந்தும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பயிற்சி இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலை இருந்தால் கடைசி நேரத்தில் தர்மராஜரிடமிருந்து தண்டனை பெற மாட்டீர்கள். இல்லையென்றால் உங்களிடம் இருக்கும் கடுமையான சமஸ்காரங்களின் காரணத்தினால் தண்டனையை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். புள்ளி வடிவ உணர்வை பயிற்சி செய்வது இப்போது குறைவாக இருக்கிறது. நீங்கள் உங்களை புள்ளி வடிவ உணர்வில் நிலைபெற செய்யும்போது உங்கள் நெற்றியில் ஒரு பிரகாசம் தெளிவாக தெரியும். உங்கள் நினைவு சின்னமாக இருக்கும் மூன்றாவது கண் உங்கள் ஆத்ம உணர்வின் நிலை மூலம் தெளிவாக வெளியில் தெரியும். இந்த நிலையில் நீங்கள் தொடர்ந்து இருக்கும்போது நீங்கள் தாமாகவே உள்முகமாக இருப்பீர்கள். குறிப்பாக நீங்கள் தனிமையை பயிற்சி செய்யாத போதும் அது உங்களை இழுக்கும். பேசிக்கொண்டிருக்கும்போது கூட நீங்கள் அதனை உணரலாம். எனினும் தனிமையில் அமரும் பயிற்சி உங்களிடம் இல்லாதவரை செயல்களின் நடுவே இந்த அனுபவங்களை உங்களால் பெற முடியாது. புள்ளி உணர்வில் நீங்கள் நிலையாக இருக்கும்போது உங்களுக்குள் ஞானம் அடங்கி விடுகிறது. விதைக்குள் எல்லாம் அடங்கி இருக்கிறது.
அதனால் அதை பூமியில் விதைத்தவுடன் அனைத்தும் வெளிவருகிறது. அதே போல ஞானமெல்லாம் புள்ளி உணர்விற்குள் அடங்கிவிடுகிறது. நீங்கள் கீழே வரும்போது அவைகள் வெளிவருகிறது. நீங்கள் புள்ளி உணர்வில் இருக்கும்போது உங்கள் நிலை நிறைவாக இருக்கிறது. ஓம் சாந்தி.